மரம் இருக்கத்தானே செய்யும், எல்லா இடத்துலயும் தான் மரம் இருக்குது. மரங்கள்ல தொட்டிலு இந்த கைகளை போட்டிருக்க இந்த வளவிகள் எல்லாம் ஏன் கலட்டி அது ஒரு சம்பிரதாயமா ஏன் போடுறாங்க? பிள்ளை இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்டு தொட்டில் கட்டுறாங்க. அதே மாதிரி வளைகாப்பு பூட்டணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுனால வளைகாப்பு கட்டுறாங்க. தாலி கட்டுறது மாங்கல்ய பாக்கியம் இல்லாதவங்க அது கட்டுறாங்க. இது சின்ன பிள்ளைய விட்ட கூட்டாதான் சொல்லி ஏப்பா தொட்டி கட்டுறாங்க, புள்ள இல்ல அதானே தொட்டி கட்டுறாங்க. அதே மாதிரி ஏப்பா வளைவியை கொண்டு போட்டாங்க மரத்துல கட்டுறாங்கன்னு கேக்குறீங்க. ஏன் மரத்துல கட்டுறாங்க? ஏன் அதை கொண்டு போய் சாமி கிட்ட கூட வச்சு ஒரு அர்ச்சனை பொருளா கூட கொண்டு வச்சு படைக்கலாம். ஐயா புள்ள இல்லைன்னா இருந்தாங்க ஒரு சேலையை கொண்டு வச்சிருந்தாங்க, எனக்கு குழந்தை இல்லை, வளைவியில கொண்டு வச்சு இது அந்த மாதிரி படைக்கலாமே. ஏன் மரத்துல கட்டணும் கொண்டு போய் குறிப்பா? இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த கேள்வி. என்ன அது இப்படி மரத்துல தானே கட்டுவாங்க, கட்டுறோம். எல்லா ஊர்லயும் எல்லா ஆலயத்திலயும் வேப்ப மரமா, அது அந்த கோயில்ல அந்த இடத்துல இருக்கிற மரத்துல ஒரு தொட்டிலோ ஒரு வளையலோ ஒரு மாங்கல்யமோ கட்டுற வழக்கம் உண்டுல. எனக்கு ஒரு சின்ன இடத்துல ஒரு நகைச்சுவை ஒரு சிரிப்பு வந்துருச்சு. என்னது? என்ன உன்னை பார்த்தா முறைக்கணும்னு நினைச்சவங்க சிரிப்பு வந்துருச்சு. கேட்டோன்னே கேள்வி கேட்டோன்னே அம்மா சொன்னாங்க பாருங்க, ஏன் கட்டுறாங்க? சேலை கட்டினா தொட்டி கட்டினா புள்ள வேணும்னு, வளைவி மாட்டினா வளகாப்பு நடக்கணும். இது உலகம் அறிந்த விஷயம். எங்க நீங்க கேட்டது அதுதானே, ஏன் கட்டுறாங்கன்னு கேட்டீங்க. எதுல கட்டுறாங்க? மரத்துல. ஏன் கட்டுறாங்க? சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம் தானே. ஏன்னா எல்லா மரங்களிலுமே எல்லா ஆலயங்களையும் நமக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் இப்படி ஒரு வழக்கம் உண்டு. அதை இந்த மரத்துல தான் கட்டணும் அப்படின்ற முறையும் கிடையாது. அந்த ஆலயத்தை சேர்ந்த எந்த மரமா இருந்தாலும் அந்த மரத்துல இவர் சொன்ன மாதிரி இந்த முறைகள்லாம் உண்டு. அது ஏன் அப்படின்றத இப்ப நான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தெரியத்தான் செய்யும். குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், வளைகாப்பு போடணும்னு கட்டுறோம். ஆனா ஒரு மரத்துல ஏன் கட்டுறோம் அதான் விஷயம். இப்ப சிவனுக்கு பார்வதிக்கு பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விநாயகர் இருக்கார், முருகன் இருக்கார், ஐயப்பன் இருக்கார், இத்தனை பிள்ளைங்க, பைரவர் இருக்காரு, வீரபத்ரர் இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒரு நேரத்தில் ஒவ்வொரு அசுரர்களையும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இல்லை, எங்க கையில இல்லை, சிவனும் இல்லை. பொதுவாகவே வீட்டில் பெண்களை எடுத்துக்கங்களேன், அந்த பிள்ளை ஊட்டி வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கையில ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். இங்கே வர இதை தூக்கி அங்கிட்டு போடுது, அங்கே வர அதை தூக்கி இப்படி போடுது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அதே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்காரர் வேலைக்கே போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? உண்மைதானே? ஏன் எங்கன்னா ஆளுகளை காணாமே? ஏன்னா அந்த வீடு அவங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. இதே மனைவி இல்லைனாலும் கணவனுக்கோ பிள்ளைங்களுக்கோ அதுதான் நிலைமை. இதுதான் ஒரு குடும்பம்ன்றது. அதே சாதாரண குடும்பத்துக்கே இந்த விஷயம்னா உலகத்திலேயே பெரிய குடும்பம் சிவன் குடும்பம். பெண்களுக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு ஜோசியமோ ஜாதகமோ பார்க்குறோம்னா இடது பக்கம் தான் பார்க்குறோம், ஆண்களுக்கு வலதுபுறம். ஏன் பார்க்குறோம்? ஏன்னா சிவனும் பார்வதியும் இணைந்து இருக்கும் உருவத்திலே பெண்ணுக்கு இடப்பகுதி தந்தார் சிவன். வலப்பகுதி தானே சிவனுக்கு சொந்தம். அதனாலதான் பெண்ணுக்கு இடது பகுதி, ஆணுக்கு வலது பகுதி. ஏன் சிவன் இடது பகுதியை பொண்டாடி கொடுத்தார்? இதயம் எங்க இருக்கு? இடது பக்கம் தானே இருக்கு. பார்த்துங்க, உலகத்திலேயே தன்னுடைய மனைவிய இதயம் இல்லைன்னா வாழ முடியுமா? அது மாதிரிதான் ஒரு பொண்டாட்டி இல்லாமல் வாழ முடியாதுன்னு முதலிலே உலகத்திலே பெண்ணுக்கு உரிமை தந்து, பெண்ணுக்கு மரியாதை தந்து, பெண்ணு இதயத்தில் வச்சவர் யாருன்னு எங்க பேச்சு. அதனாலதான் அவர் பார்த்துட்ட வேலை இன்னைக்கு பூரா பயில உனக்காக இதயத்தை தர்றீங்கிறாங்களோ, அவர் கொடுத்தாருல. அதனாலதானே பெண்ணுக்கு இடப்பகுதி. ஏன் அப்படின்னா இந்த பெண்மை இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்றத என்னைக்கோ சிவன் சொல்லிட்டார் இல்லையா? நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நீங்க என்ன தர்றது, அவரே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இடஒதுக்கீடு கொடுத்தவரே அவர் தானே. அப்ப அப்படிப்பட்ட சிவனாகப்பட்டவர் இல்ல, பிள்ளைங்க இல்ல. அப்ப பார்வதிக்கு மனசு ரொம்ப வருத்தம். இந்த மன வருத்தத்தில் இருக்கும் போது அப்ப சிவன் என்ன பண்ணாரு? அவர் வெளியில போகும்போது, அசுரர்களை அழிக்க போகும்போது, தெய்வலோகத்தில் இருக்க முடியா கற்பகதருன்ற மரம். அந்த கற்பகதரு மரம் என்ன தெரியுமா? அதனுடைய தன்மை என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்ப அந்த கற்பகதரு மரத்தை தோழிகளோடு பார்வதிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப கற்பகதரு மரத்தை பார்த்து வருத்தப்படுறா பார்வதி. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இரவுன்னா பகல் இருக்கு, நீதினா அநீதி, அம்மா இம்சனா அகிம்சை, சரி, சோகம்னா அசோகம். சோகம் அப்படின்னா வருத்தம், அசோகம்னா சந்தோஷம். அப்ப அந்த மரத்தை பார்த்து, எந்த மரம்? கற்பகதரு மரத்தை பார்த்து பார்வதி தன்னுடைய சோகத்தை நீக்கணும் அப்படின்னு அங்க பார்க்கும்போது அந்த கற்பகதரு மரத்தினுடைய அருளாலே அங்கே பார்வதியினுடைய அந்த சோகத்தை போக்கி அசோகம் என்ற சந்தோஷத்துக்கு ஒரு பெண் பிறந்தாளாம். அசோகம் என்ற சந்தோஷத்தில் பிறந்த அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தாளாம்.
அப்ப அசோகம்ன்ற சந்தோஷத்தோடு அழகா சுந்தரியா இருந்தா அவ பேர் என்ன? சுந்தரினா அழகு. அசோக சுந்தரின்னு பேரு. அதனாலதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் 3 பொம்பளை பிள்ளை. வெயில் உகந்த அம்மன், அசோக சுந்தரி, ஜோதி அப்படின்னு 3 பிள்ளை. அதுல அசோக சுந்தரி என்று சொல்லக்கூடிய பெண்ணு பார்வதியினுடைய சோகத்தை தீர்ப்பதற்காக பிறந்த பெண்ணு. அப்ப பார்வதி தன்னுடைய சோகத்தை எதுல போக்கிக்கிட்டா? மரத்தில் வேண்டிதானே போக்கிக்கிட்டா. நம்ம எல்லாருமே கற்பகதர் மரத்தை தேடி போக முடியுமா? முடியாது இல்லையா? நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லையா? அதனால தான் கோவிலில் இருக்கக்கூடிய அது எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை நம்ம கற்பகதருவை போன்று நினைத்து அதில் ஒரு தொட்டில் கட்டினோம்னா, ஒரு வளையல் போட்டோம்னா, ஒரு மாங்கல்யத்தை கட்டினோம்னா, பார்வதிக்கு அந்த பெண் கிடைச்ச மாதிரி சந்தோஷம் கொடுத்த மாதிரி நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அதில் வேண்டும் போது நம்ம கேட்ட பொருள் நமக்கும் கிடைக்கின்ற நம்பிக்கையில் தான் மரத்தில் இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதான் நீங்கள் கேட்டதுக்கு பதில். நான் உங்களை கேட்குற ஒரு விஷயம், அடுப்படி இருக்குல்ல வீட்டில், அடுப்படியில் எந்த 2 பொருளை சேர்த்து வைக்கணும் சொல்லுங்க பாப்போம். வீட்டில் சமையல் அறையில் இப்போ எப்படி முறைன்னு எனக்கு தெரியல. நல்ல பெரியவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, 2 பொருளை சமையல் அறையில் சேர்த்து வைப்பாங்க. என்ன பொருளை சேர்த்து வைப்பாங்க சொல்லுங்க பாப்போம். ஒன்று மிளகா அப்படி, ஒன்று அரிசியா இருக்கும். மிளகா அப்படி, அரிசி. மிளகா அப்படி எடுத்து உங்கள் கண்ணில் தூவ. ஆமாம், மிளகா அப்படி இருந்தால் தான் குழம்பு வைக்க முடியும், அரிசி இருந்தால் தான் சோறு சமைக்க முடியும். ஏன் சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு உளுந்தாலும் சொல்ல வேண்டியதானே? என்னென்ன இதுதானே கேள்வி. எனக்கு நாரதர வேஷம் போறார்கள் சிரிச்சா. இது ஒரு கேள்வி தான் வேற கேட்டுக்கிருக்க. அப்படி இல்ல, அதுல ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம நான் எப்படி ஒரு விஷயத்தை பேசுவேன்? தெரியாதா? அதோ தெரியாதா? என்னமா இதுதானேமா இருக்குங்க. அப்ப இனிமேல நீங்க என்கிட்ட வந்து இப்படி தும்புறாலாம் பேசக்கூடாது. உள்ள ஓயில வாங்க, இங்கே நில்லுங்க, அங்க நில்லுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதப்பா. என்னண்ணே புதுக்கோட்டை சரியில்லையேனே. இந்த பார்த்தீங்கன்னா அம்மா வந்தோடனே நமக்கு தான் கருணை கொடுக்குறா. கொள்ளங்குடி காளி. அடுப்படியில் என்னத்த அரிசி இருக்கும்லத்தா? மிளகா அப்படி இருக்குமா சொல்றீங்க, ஏற்றுக்க மாட்டுறது. அரிசி மிளகா பொடியெல்லாம் கேட்கறது தான் நீங்கள் நாரத விஷம் போட்டிருக்கீங்களா? நான் சொல்கிறேன், எந்த பொருள் இருந்தாலும் சரி 2 பொருளை சேர்த்து தான் வைப்பாங்க, சேர்த்து தான் வைக்கணும். சேர்த்து வச்சவங்களா இருந்தா நான் சொல்றத ஆமோதிச்சுக்குங்க. சேர்த்து வைக்கல அப்படின்னா இனிமேலும் அது அடுப்படியில் சேர்த்து வைங்க. ஆண்கள் இதை பார்த்தாலும் வீட்டில் போய் பெண்கள்கிட்ட இந்த 2 பொருளை சேர்த்து வைங்க, அதுக்கு ஒரு கதை இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உப்பில்லாத பண்டம் குப்பையில் எவ்வளவு பெரிய சுவையான உணவு படைச்சாலும் அதில் உப்பு இல்லைன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. எவ்வளவுதே நம்ம சுவையா குழம்பு வைக்கணும் முடிவு ஒன்னாலும் அதில் புளி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? இருக்காது. புளியும் உப்பும் அதாவது அதிகப்படியாக வீட்டில் இருக்கணுமா? இன்னைக்கு சொல்றேன், எல்லா ஆத்தாலும் இதை தினமும் வைங்க. ஏன் தெரியுமா? பார்க்கடலை கடைந்தார்கள். எதற்காக? தேவேந்திரன் வாங்கினான் சாபம், துர்வாச முனிவர் இட்டார். நீ என்னை மதிக்கல, உன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் பார்க்கடல்ல போய் மறையட்டும்ங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தார். அப்ப மறுபடியும் ஒரு தேவாமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அதிலிருந்து வந்தவள் தான் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி வரும்போது உப்பும் கூட வந்தது. கடல் தண்ணி உப்பு வருது. அப்ப உப்புங்கிற பொருள் மகாலட்சுமியினுடைய அம்சம், அது வீட்டில் இருக்கணும். அதன் பிறகு புலி. நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். 12 ஆழ்வார்களே நம்மாள். அவர் யாரோட அம்சம்னா, நம்மாழ்வார்னா இவர் இயற்கை விஞ்ஞானி இருக்காரு, அந்தவர் இல்ல, அந்த நம்மாழ்வார்ல அந்த ஆழ்வார். அவர் யாரோட அம்சம்னா பெருமாளுடைய அம்சம், மகாவிஷ்ணுடைய அம்சம். அவர் ராமாயணத்தை, அதாவது இன்னைக்கு பாருங்க, மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் வர்றாரு. அப்ப நம்மாழ்வாரை பார்க்க வர்றாரு. நம்மாழ்வார் எதுக்குள்ள தங்கி இருக்காரு அப்படின்னு ஒரு புளிய மரத்துக்குள்ளாமா, புளிய மரத்துல தங்கியிருந்தாரு. ஏன் புளிய மரத்துல தங்கி இருக்காரு? இன்னைக்கு பூலோகத்துல தூங்காத மரம்னா எந்த மரத்தை சொல்லுவான்? புளிய மரம். அது லட்சுமணே. லட்சுமணன் 14 வருஷம் தூங்காம இருந்தேன். அவருடைய மறுபிறவி தான் புளிய மரம். புளிய மரத்துக்குள்ள உட்கார்ந்தா பெருமாளை தவம் பண்ணார். அப்ப புளிய கொண்டாந்து ஏன் வைக்கிறோம்னா, அந்த புளிய மரத்துக்குள்ள இருந்த புளிய மரம் யாருக்கு அடைக்கலம் கொடுத்துச்சுன்னா பெருமாளுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. அப்ப புளியையும் உப்பையும் கொண்டாந்து அடுப்பறையில எப்பவும் வச்சிருந்தோம்னா பெருமாளும் மகாலட்சுமி 2 பேருக்கும் நம்ம வீட்டுல சேர்ந்தே இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால உப்பும் புளியும் வீட்டுல எப்பவுமே இருக்கணும். உப்பும் புளியும் இருக்கணும்ன்றதுல சேர்ந்தே பக்கத்திலே இருக்கணும். அப்ப பெருமாளும் மகாலட்சுமியும் இணைந்து இருந்தால் அந்த குடும்பத்துல எந்த ஒரு குறையோ எந்த ஒரு மாறுபாடோ நடக்காது. அதனால அடிப்படையில் சேர்த்து வைக்க வேண்டிய 2 பொருள் என்ன அப்படின்னா, அது உப்பு, புளி. ஆழ்வார்கள் 12 பேர். சரியா? சரிதான். அதான் நான் திருப்பி சொல்லிட்டேன். அப்ப சரியா இருக்கிறதுனால ஆழ்வார்கள் 12 பேர். ஆமா.